கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்போ வந்து கட்டி முடிக்கப்பட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பேருந்து நிலையத்தில் நிறைய குறைபாடுகள் இருக்கு. இந்த பேருந்து நிலையத்தை சரியா கட்டி முடிக்காம ஓபன் பண்ணிட்டாங்க. அங்க இருக்க கடைகள்லாம் வரி வசூல் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூற்றுகள் இருக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்க ஓபன் பண்ணதுனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். அது எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அது இது போல வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள், தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில் இருக்க மக்கள் எல்லாருமே கோயம்பேடு போயிட்டு தான் பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போகிறது வர்றது அதெல்லாம் வச்சுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கேளம்பாக்கத்துக்கு மாற்றிட்டாங்க, திடீர்னு மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க என்னென்ன சிரமங்கள்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னா கேளம்பாக்கத்துக்கு அந்தாண்ட வந்து தாம்பரம், கோயம்பேடு இங்கே அதெல்லாம் அது வரைக்குமே மக்கள் வந்து நிறைய பேர் இப்போ வாழுறாங்க. அவங்களாம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்காங்க.